எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ கன்டினியூஸாக போடணும்னு நினைக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கருவாடை அப்டேட் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு நெத்திலியும் வாழையும் தான் இருக்குது. ஸோ புரட்டாசி மாதம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மோஸ்ட்லி மூவிங் எப்படி இருக்குன்னு சொல்லலாம் தான் நான் எல்லாத்தையும் எடுத்து பண்ணல. ஸோ இதுவுமே நான் ஃபிஷ்ஷாக வாங்கி காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்ததுனால தான் இவ்வளோ டைம் ஆச்சு. ஸோ எனக்கு ஆள் கிடைக்கல. ப்ளஸ் அது வேலை உங்களுக்கு தெரியும் என்னன்னு தெரில. அதை சுத்தம் பண்ணி காய வச்சு அதை எடுத்து அதை வந்து கவனமாக வச்சுக்கணும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஆள் கிடைக்கல. ஆள் வச்சு தான் பண்ணேன். ஸோ யாருக்கு வேணுமோ புக் பண்ணிங்க. பர் கேஜி வந்து நெத்திலே 400 ருபீஸ் வரும். வாழைக்கருவாடு பார்த்திங்கன்னா 500 ருபீஸ் வரும். உங்களுக்கு தெரியும், நீங்கள் அதர் சேனல் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். கருவாடு அது எப்படி சொல்கிறதுன்னா அதர் இதில் 350 ஆஃப் கேஜி கிட்டே வரும். எத்தனை 600 கிட்ட வரும். பாப்பா போகுது பாரு, பாப்பா அந்த சைடில் இறங்குது பாரு, தூக்கிட்டு வந்திருக்கேன், நான் தூக்கிட்டு போயிடுறேன். அது சரி வராது, கீழே வந்தால் என்ன ஆகுது. அதே மாதிரி இன்னொரு என்ன மிஸ்டேக்னா, கஸ்டமர் வந்துட்டு இப்போ உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இப்போ 10 பீசஸ் 12 பீசஸ் எடுக்கிறேன்னா ஸோ அதில் பெண்டிங் உள்ள பீசஸ் மட்டும்தான். இப்போ 750 அப்டேட் பண்ணும்போது அந்த பெண்டிங் உள்ள பீசஸை நான் 600 650 ஒரு 2 or 3 பீசஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆஃபர் அப்டேட் பண்ணுவேன். ஸோ எல்லா பீசஸையும் ஆஃபர் அப்டேட் பண்ண மாட்டோம். ஸோ சேல்ஸ் பண்ணிட்டேன்னா அடுத்த பீசஸை நான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் தான் நான் அந்த ஆஃபர் அப்டேட் பண்ணேன். ஸோ இப்போ ப்ரீ புக்கிங் பண்ணுற கஸ்டமர் என்ன பண்ணுறீங்கன்னா, அதாவது அந்த ஆஃபர் அப்டேட் பண்ணுறேன்ல, ப்ரீ புக்கிங் கொடுக்குறீங்க, அந்த எது ஆஃபர் அப்டேட் பண்ணுறனோ அந்த பிக்சர் மட்டும் எடுத்துங்க. ஆல்ரெடி நீங்கள் கம்பேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆல்ரெடி நான் ப்ரைஸ் அப்டேட் பண்ணதையும் ப்ரீ புக்கிங் அதாவது ஆஃபர் ப்ரைஸையும் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த ஆஃபர் ப்ரைஸோட ஃபோட்டோஸை மட்டும் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி இது எனக்கு பண்ணி கொடுன்னு கேட்கும்போது நான் ப்ரைஸ் அதோட நார்மல் ப்ரைஸ் சொல்லும்போது நீங்கள் இதில் இதானே போட்டிருக்கீங்க, ஏன் வந்து இவ்வளோ சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க. தயவு செஞ்சு நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு தான் அதர் இது என்னோடய வேறு ஃபோட்டோஸையும் பார்த்துருப்பீங்க. அந்த 2 பீசஸ் 3 பீசஸ் மட்டும் அந்த ஆஃபர்னு அப்டேட் பண்ணுற பீசஸையும் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் ஏன் அதை மட்டும் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரில. இதில் ப்ரீ புக்கிங் பண்ணும்போது நான் எப்படி ஒரு பீசஸ் மட்டும் நான் 10 பீசஸ் எடுக்கும்போது அந்த ஆஃபர் எனக்கு வராது. மினிமம் 500 வந்துச்சுன்னா அதை நான் 600 அப்டேட் பண்ணுவேன். மார்ஜின் 100 ருபீஸ். 10 பீசஸ் விற்றா தான் நான் 1000 எடுக்க முடியும். நான் ஒவ்வொரு டைமும் என்னடா இது எப்பயுமே இது இப்படியே சொல்லிட்டு இருக்குன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அதுதான் உண்மை. ஸோ சம்டைம் நான் வந்து விட்டுட்டு போயிடலாமா, நேற்று கூட ஒரு கஸ்டமர்கிட்ட சொன்னேன், நான் விட்டுட்டு எனக்கு மார்ஜினே இல்லை, நான் ரொம்ப ப்ரைஸ் லோவாக அப்டேட் பண்ணுறேன், வீட்டில் திட்டுறாங்க, நான் இதை விட்டுட்டு போகிறேன், நான் சேல்ஸ் பண்ண நான் இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு போனால் என்கிட்ட நீங்கள் ப்ரைஸ் கம்மியாகவே பை பண்ணிட்டீங்க. ஸோ இப்போது அதர் இதில் நீங்கள் வாங்கும்போது அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதில் எவ்வளோ ப்ரைஸ் போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். சாரி, அது எவ்வளோ போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். நாவல் பழம் சாப்பிட்டுருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். இப்போ கருவாடை அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ காக்கையில் கேட்டாலுமே நான் தரேன். அது ஃப்ரெஷ்ஷாக நானே போய் வாங்கி காய வச்சது. ஸோ புரட்டாசி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வேணால் கருவாடியுமே நான் அப்டேட் பண்ணி தரேன். ஏன்னா மூவிங் இப்போ இருக்காது, நான் வாங்கி ஸ்டோரேஜ் பண்ண முடியாது. ஸோ அப்போதைக்கு இப்போ இடையில வேணுங்கிறவங்களும் கேட்கலாம், நோ ப்ராப்ளம், கேட்கலாம், நான் பண்ணித்தரேன். அதுக்காக தான் ஸோ வீடியோ அப்டேட் பண்ணேன். என்னோட திடீர்னு நெத்திலே அப்டேட் பண்ணேன்னு நினைக்காதீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ட்ரைவிஷன் போட்டிருந்தேன். ஸோ இன்ஸ்டாலையும் போட்டிருக்கேன். எனக்கு இன்ஸ்டாவில் போட்டோன்னுமே கஸ்டமர்கிட்ட எப்படி அவங்க வந்துட்டு எடுத்துப்பாங்கன்னு தெரியல. ஸோ அதனால் வீடியோலேயே அப்டேட் பண்ணிட்டேன். அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இந்த மாதிரி தான் அப்டேட் பண்ணி சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.